அப்புறம் வேட்டையாடு விளையாடு படத்துல வர வில்லன் வந்து வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கும். திடீர்னு அடிச்சிட்டாருன்னா என்ன பண்ண? இது ஐ திங்க் ஸ்கூல் டைம், நான் 6th ஸ்டாண்டர்ட்ல 7th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும்போது அப்படின்னு நினைக்கிறேன். அதுல எது நீங்க? இது ஓகே. இது நான், இது என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜெஃப்ரி ஜோஜோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ எங்க இருக்கானே தெரியல. அவன் கல்யாணம் ஆயிட்டு மலேசியால செட்டில் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். லைக் கான்டாக்டே இல்லையா? இல்ல, ஐ திங்க் இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க மெசேஜ் போட போறாங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் செக் பண்ணி வைங்க. இது யாருன்னு தெரியல, எல்லாம் ப்ளர்ட் அவுட்டா இருக்கு. ஓகே. யா, இது வந்து எங்கன்னா சென்ட் மைக்கேல்ஸ்ல நாங்கள் ஸ்கூல்ல படிக்கும்போது தேர் வாஸ் அ எக்ஸிபிஷன் மாதிரி. ஸோ எல்லாருமே தே குட் டூ சம்திங், மீனிங் ஒருத்தங்க வந்துட்டு வி டுக் த கான்செப்ட் ஆஃப் விண்டேஜ் சினிமாங்கிற கான்செப்டை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒன் பர்சன் டுக் திஸ் கான்செப்ட் ஆஃப் வால்கேனோ இரப்ஷன், அதை பற்றி. ஸோ இட் வாஸ் ஆல்வேஸ் அ டஃப். இப்போ எங்களுக்கும் அவங்களுக்கு தான், எனக்கு அது மட்டும் ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஞாபகம் இருக்குன்னா, ஏன்னா எனக்கும் அவங்களுக்கு தான் டஃப் இருந்தது. இப்போ இந்த ரெண்டுத்துல யார் ஜெயிக்க போகிறாங்க? நான் வந்துட்டு கேமரா சோர்ஸ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஸ்கூலை கட் அடிச்சு ஒரு 4-5 கம்பெனி ஏறி இறங்கி அவங்க கிட்டலாம் ஏவிஎம்க்கெல்லாம் போயிருக்கேன் நான். சின்ன வயசுல. நாட் சேயிங் தட் ஐம் so and so son or anything. I didn't go ask my father at that point. Not that I didn't want to, because ஸ்கூல்ல வந்துட்டு போய் பேசுங்கன்னு சொன்னாங்க. எங்க அப்பா த்ரூவா போயிருந்தா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருக்கும். இங்க ஸ்கூல் த்ரூவா போனா அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாள் இந்த சாக்கை சொல்லிட்டு நான் ஓடி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சாக்கில் போயிட்டு இருந்தேன். So I think if I'm not wrong, I don't know where we got the camera from. AVM தான் நினைக்கிறேன். ஓகே. விண்டேஜ் செட்டப் அப்படின்னு சொல்லி கேமரா அப்படின்னு சொல்லி இதை எடுத்துட்டு போனோம். லைக் ஐ செட், ஏன் எனக்கு அந்த வால்கேனோ இவங்க ஞாபகம் இருக்குன்னா, அவங்க என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னா வால்கேனோ கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்ட உடனே இரப்ட் ஆகும். இப்போ எனக்கு என் கேமரா ஒன்றுமே செய்யல, அங்கே நின்றுட்டு இருக்கு சும்மா விண்டேஜ் கேமரா. அங்கே வால்கேனோ இரப்ட் ஆகுது, அப்படி இதெல்லாம் போடுது, லாவாலாம் வெளில வருது. ஸோ ஐ திங்க் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த டே வி ஒன் இட். அண்ட் ஹிந்துல தான் நினைக்கிறேன் திஸ் கேம் அவுட். ஹிந்து பேப்பரில் வந்து திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட். டாட் வாஸ் ப்ரௌட் ஆஃப் இட். I think so. I don't think he even said anything about this. அப்பாங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? ரொம்ப ஈஸியா பசங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியாது, எஸ்பெஷலி பையனோட. அப்பா பையன் காம்பினேஷன் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இமோஷன். 100% உண்மை. 100%. அதாவது அவ்வளோ பாசம் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா 2 பேருமே காமிச்சிக்க மாட்டாங்க. டுவர்ட்ஸ் எண்ட் அது இருந்தது நினைக்கிறேன். அதான் ஆஸ் யூ அந்த தோளுக்கு மேல வளர்றதும்பாங்கல்ல, ஆஸ் யூ கிராஸ் தட் ஹைட், என்னடா இவ்வளோ பெருசாக வந்துட்டான் நம்ம பையங்கிறதுல ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் வந்துருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். எங்க அக்கா வந்துட்டு வாஸ் வெரி க்ளோஸ் டு மை. அது நடந்துரும் இல்லை? அதே மாதிரி பசங்க பார்த்தீங்கன்னா அம்மாவோட செம்ம க்ளோஸாக இருப்பாங்க. நான் எங்கள் அம்மாவோட ரொம்ப க்ளோஸ். எல்லாமே பேசுவாங்க, அரட்டையா இருக்கு, அந்த மணிக்கணக்கா காலில் கூட பேசலாம் மணிக்கணக்கா. அப்பா கூட பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடும். அந்த இது நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வீட்டில். அதான் மை ஃபாதர் டிடன்ட் சே எனிதிங். அந்த பாயிண்ட் எதுவும் சொன்ன ஞாபகம் இல்லை. உங்களை தவிர எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பாங்க. மேபி. I mean that's how dads are. See, எங்க Tamil dads are typically that. Yeah, either his extremesல இருப்பாரு. ஒன்னு வந்துட்டு if he likes you to the extreme. If he decides வந்துட்டு he has something else going on, உங்க எக்ஸிஸ்டன்ஸே அங்க இருக்காது. So you'll just be a walking shadow or a walking ghost. அந்த மாதிரி இருக்கும். Yeah, it's that. இது எப்போ எடுத்தது ஞாபகம் இல்லை, பட் விஜயகாந்த் சார். திஸ் இஸ் ஒன் பிக்சர் தட் நானே வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் தான் அப்படின்னு நினைக்கிறேன். when we lost Vijaykanth sir recently, அந்த டைமில் வந்து I saw this picture that cropped up. Not just for my father, I think எனக்கும் வந்துட்டு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் சார். Not as an actor, yes, we all like him, yes, but as a person and அந்த கமாண்ட் இருக்கும்ல, அது வந்துட்டு அவரை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, டுவர்ட்ஸ் ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அந்த டைமில் தான் லைசன்ஸ் வந்து வாங்கும்போது நான் தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து வண்டியை போட்டுவேன். அப்போ வந்து இந்த நடிகர் சங்கம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, தட் டைம் சார் வந்து தலைவராக இருந்தார். அண்ட் மை டேட் வாஸ் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆர் கமிட்டி மெம்பர்ஸ் ஆர் சம்திங். ஸோ அங்கே மீட்டிங் எல்லாம் நடக்கும்போது ஐ யூஸ் டு ஸ்டாண்ட் பிஹைண்ட். அஃப்கோர்ஸ் யூ கான் கோ சிட் அங்கே எல்லாருமே. ஸோ நான் பின்னாடி எல்லாரும் கூடயும் நின்றுட்டு பார்த்துட்டே இருப்பேன். அண்ட் த கமாண்ட் தட் ஹி ஹேட் ஓவர் எவ்ரி திங் அண்ட் ஈக்குவாலிட்டி பார்ப்பார் இல்லைங்களா, எல்லாருக்கும் ஒரே சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. That is something that I really admire about him.